அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங் இஸ் எ லை அப்படின்ற ஒரு தலைப்பில் பேச போறேன். என்னடா வித்தியாசமான ஒரு தலைப்பா இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். ஆனா ரொம்ப சுவாரஸ்யகரமான ஒரு தலைப்பா இருக்கு. வீடியோவா இருக்கு, பதிவா இருக்கு. மறக்காம இன்வெஸ்டிங் பண்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. இதில வந்து நிறைய தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இது எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு தகவல்ன்னு நான் சொல்றதுக்கு அ ஆசைப்படுறேன். இன்வெஸ்ட்மென்ட் இண்டஸ்ட்ரி கூட இத வந்து இந்த தகவல மறைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அதில அ இதா இருக்காங்க. உறுதியா இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஸோ அத விட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் பக்கத்த முதல் முறையா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான தட்டி விடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்க்குலாம் இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவ ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம பொதுவா ஒரு சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு குடுப்போம். ஸோ அந்த மாரி எஸ்ஐபி கால்குலேட்டர் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ ஏதோ எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் வெப்சைட்ல அல்லது உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன்ல. அதில நீங்க என்ன பண்றீங்க, மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சுமார் ரூ. 10,000 போடுறீங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு 14%ன்னு போட்டு 30 வருஷம் டைம் விண்டோவா வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ரூ. 10,000 கான்ட்ரிபியூட் பண்றது அந்த 30 வருஷத்துல வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் சுமார் ரூ. 36,00,000 இருக்கும். ஆனா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ரூ. 4,6 கோடி. அதுதான் வந்து காம்பவுண்டிங் உடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி நெறைய பேருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம YouTubeலயும் கூட நம்ம சேனல்ல கூட காம்பவுண்டிங் பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 வந்து சுமார் 41,00,000 ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கொண்டது இந்த கிராஃப்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிராஃப்ல உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சுமார் 13 வருஷம் வேணும் 41,00,000 அடையறதுக்கு. 43% ஆகும். உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் டைம் என்ன இருக்கு? உங்களுடைய அந்த டைம் வந்து எடுத்துக்கிறதுக்கு 43% டைம் வந்து 41,00,000 அடையறதுக்காகவே நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ட பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் 4 1/2 வருஷத்துல, அதாவது 54 மாசத்துல 15% ஆஃப் த டைம் 90,00,000 அடைவீங்க. அதுக்கப்புறம் 30 மாசத்துக்குள்ள 1,17,00,000, 24 மாசத்துல 1,50,00,000, அதே போலவே 96 மாசத்துல 4,6 கோடி. என்னடா கோடிக்கணக்குல பேசுறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் ஒரு சாம்பிள் மட்டும் தான் எடுத்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல நம்ம கவனிக்காத ஒரு விஷயம் என்ன இருக்குன்றத நம்ம ஒண்ணொண்ணா இப்ப பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இடிஎஃப்ல முதலீடு செய்றவங்களுக்கு கூட இத நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மத்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல யாராவது இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க, எஸ்ஐபி போட்டிருக்கீங்க, அல்லது ஸ்டாக்ஸ வாங்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நான் இங்க பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 0.5 to 1% இருக்கும். இந்த ரேஞ்சில இருக்கும். ஸோ நம்ம ஒரு 0.5% மினிமம் வேல்யூ எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து பார்த்தோம்னாலும், நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14% பெர் இயர்ன்னு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ, அதில அந்த 0.5% நம்ம கழிச்சுக்கலாம். ஸோ இதில நான் போட்டிருக்கேன் பாருங்க. மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4.6 அல்லது ரூ. 4,60,00,000 அப்படின்ற அந்த தொகை, இந்த ஃபீஸாலே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு சுமார் 4,24,00,000 ஆயிருக்கும். அதில அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம அந்த ஃபீஸுக்கு ஏத்த மாதிரி 13.5% ரிடக்ஷன் பண்ணி ஆனுவல் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அத வந்து குறைச்சுக்கிறப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகை தான் ரூ. 4,24,00,000. ஸோ இதில 2வது ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ். அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் முதலீடு செய்றதுக்கு எந்த விதமான லாங் டெர்ம்ல அ டாக்ஸஸ் வந்து குடுக்கல. 0% இருந்துச்சு. சில வருஷங்களுக்கு முன்பு வந்து பார்த்தோம்னா, 10% வச்சிருந்தாங்க. இப்போ ரீசென்ட்டா பட்ஜெட்ல வந்து மத்திய அரசு பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த டாக்ஸ ஏத்திருக்காங்க. 10லேருந்து இப்போ 12% ஏத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். வருங்கால கட்டத்தில அது 30% கூட ஏத்துறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சர் என்ன இருக்குன்றது அன்பிரெடிக்டபிள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ டாக்ஸ கூட நம்ம கன்சிடர் பண்ணணும் இதுல. ஸோ 12.5% இப்போதைய டாக்ஸ வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 4.24 crore நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபைனலான ஒரு அமௌண்ட். அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் மைனஸ் அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்டான 36 லேக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, நம்மளுடைய அந்த கெயின்ஸ் அந்த லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ரூ. 3,88,00,000. ஸோ அந்த ரூ. 3,88,00,000க்கு நான் வந்து இங்க பாருங்க 12.5% டாக்ஸ நான் போட்டேன்னா, சுமார் 48,00,000 டாக்ஸ்ல போயிடும். இந்த ரூ. 48,00,000 டாக்ஸ்ல மறுபடியும் டிடக்ட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ,
எவ்வளோ வருது? ஸோ 3.88 crores மைனஸ் 48 lakhs அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது சுமார் 3,76,00,000 ரூபா. சுமார் 90 லட்ச ரூபா நம்மளுக்கு ஃபீஸ் அண்ட் டேக்ஸ்லேயே போயிடுச்சு. சரி, இதோட நிறுத்திக்கலாமா அப்படின்னா கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். அதாவது அன்றாட நம்ம வாங்கக்கூடிய பொருளுடைய விலையெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனுடைய ஆக்சுவல் பெர்சன்டேஜ் என்னன்றது நம்மளுக்கு தெளிவாக வந்து நம்மளால் கணிக்க முடியாது. ஆனாலும் அரசாங்கம் ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% இன்ஃப்ளேஷன். ஸோ அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். 5% ஆகலாம், 4% ஆகலாம், ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சாத்தியங்கள் இருக்குது. 7%, 8% கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நம்மளால் அந்த ஆக்சுவலான இன்ஃப்ளேஷன் ரேட் நம்மளுக்கு தெரியலனாலும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா படி 6% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுடைய கடைசி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? சுமார் 2,15,00,000 ரூபா. 50% ஆஃப் த என்ன நம்மளுடைய பணம் இருந்துச்சோ, கார்பஸ் என்ன இருந்துச்சோ அது பூராமே கரைஞ்சிருச்சு. ஃபீஸாலையும் டேக்ஸஸாலையும் இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தாலையும். ஸோ 2.15 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஆக்சுவல் ரிட்டர்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னடா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா? இதுதான் வந்து ஃபேக்ட்டுங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இருக்குது நம்ம தேசத்தில், ஃபுட் இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6% இன்ஃப்ளேஷன் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணுவேன் நான். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்? வருஷம் வருஷம் எஸ்ஐபி போடுறோம் இல்லையா? மாதம் மாதம் எஸ்ஐபி போடுறோம். அது வருஷத்துக்கு இவ்வளோன்றது நமக்கு தெரியும் தொகை. ஒவ்வொரு வருஷமும் அந்த 6% அதிகப்படுத்திட்டு எஸ்ஐபியில் கான்ட்ரிபியூஷன் அதிகம் டாப்அப்பாக எஸ்ஐபியில் போட்டேன்னா இன்ஃப்ளேஷனை நான் பீட் பண்ணிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை வந்து மனதில் வச்சுக்கோங்க. 6லேருந்து 8% ஹைக் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து 6லேருந்து 8% கிடைக்கும் ஹைக்குன்னுவாங்க. ஆனால் சமீபமான டேட்டாவில் எடுத்து பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கிற ஹைக் பார்த்திங்கன்னா சுமார் 3% தான். அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்ம அந்த 6% வந்து காம்பன்சேட் பண்ணுறோம் இன்ஃப்ளேஷனுக்கு அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உதாரணம் என்னென்னா இந்த 14% அப்படின்றோம் இல்லையா? அந்த 14% வந்து கன்சிஸ்டண்ட்டான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி கூட நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 2007 வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க நபர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிஃப்டியில் போட்ட பணத்தை வந்து திருப்பி மீண்டு எடுக்கிறதுக்கு 2010 ஆயிடுச்சு. ஏன்னா குளோபல் ரெசெஷன் வந்துச்சு, யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதன் வழியாக இந்தியனில் நிஃப்டி கூட கிராஷ் ஆயிடுச்சு. அந்த கிராஷ் ரிகவர் ஆகி வர்றதுக்கு சுமார் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்னு பார்க்குறப்போ 0 தான் இருந்துச்சுன்ற ஒரு விஷயம், அல்லது நெகட்டிவில் போயிருக்குன்ற ஒரு விஷயம். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த 14% உங்களால் கிடைக்கும் அப்படின்ற கேரண்டி கூட கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் மாறலாம், ஃபீஸஸ் மாறலாம், அதே போலவே டேக்ஸஸ் மாறலாம், அதே போலவே மார்க்கெட் கூட கன்சிஸ்டண்ட்டாக அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸில் கூட அதோடைய பாதிப்பு இருக்குன்ற ஒரு விஷயம். இப்படிலாம் இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாதா அப்படின்றத நிறைய பேர் சொல்லலாம். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்றத நான் இங்கே கிளைமேக்ஸில் சொல்ல விரும்புகிறேன், கன்க்ளூஷன் பண்ண நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கிறத விட ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்றதுக்காக வர நம்ம இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் பயத்தை கிரியேட் பண்ணுறாங்களே, இதன் மூலமாக நான் இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுன்ற முடிவுக்கு வராதிங்க. கால்குலேட்டட் ரிஸ்க் எப்போ வேணுமோ அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி கூட இங்கே சில முடிவுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாதுன்றதில்ல, பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால தான் உங்களுடைய பணம் வந்து பெருகும். அதனால் எப்போ எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, சுமார் 20லேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வச்சுக்கிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது இப்போவே நீங்கள் பார்த்தீங்களே எப்படியெல்லாம் பணம் போகுதுன்றது விஷயம். ஸோ லாங் டேர்மில் காம்பவுண்டிங் ஆகணும்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கூட அதிகமாக இருந்துச்சு அப்படின்றப்போ லாங் டேர்மில் அதோடைய ரிட்டர்ன்ஸ் கூட அதிகமாக இருக்கும். ஸோ 20லேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ஒரு போர்ஷன் வந்து சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கமில் வந்து எப்படி அட்டைன் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியுன்றதை யோசிச்சுட்டு அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து உங்களுடைய அந்த 10 வருஷம் வயசு என்ன இருக்கும் 20லேருந்து 30 வருஷத்தில் அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்த எஸ்ஐபிஸ்லேயும் நீங்கள் போடுறதன் வழியாக உங்களுக்கு அல்டிமேட்டாக கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியுன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஈவன் தோ இதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் கூட அல்டிமேட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்ன இருக்குது, அந்த கார்பஸ் என்ன இருக்கோ அது பெருசாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்.
ஸோ மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோட சந்திக்கும் வரை மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். Until the next video, it's signing off. This is Sandesh. நன்றி, வணக்கம்.